உலகளாவிய தமிழர்களுக்கு இனிய வணக்கம். நாங்களாம் குடும்பமாக சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணின்னு இருந்தால் நம்ம குடும்பத்திலே ஒரு கருப்பாடு இருக்குது. ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணிருந்தது. இங்கே பாருங்க, பின்னாடி பார்த்தியா? இந்த வயசுல என்ன சார் பாத்தீங்க? நான் பார்த்தேன். என்னன்னு சொல்லுங்க. எனக்கு கிரிக்கெட்டர் வரல. அதான் ஏன் ஆர்சிபி ஃபேன் நீ? எனக்கு அந்த டீம் பிடிக்கும். கோலி கூட கிடையாது. பேட் கமெண்ட்ஸ் பாருங்க பாரு. ஆமா ஆமா. அப்புறம் ஏன் ஆர்சிபி சப்போர்ட் நீ? எனக்கு அந்த டீம் பிடிக்கும். ஒரு கையில 5 விரல் இருக்குடா. உங்க கையில எத்தனை விரல்டா இருக்கு? 2. ஆனா நாங்க ஒன்னும் கப் அடிக்கலனால 2 வருஷம் பேன் ஆகலையே. நாங்க 2 வருஷம் பேன் ஆகல. 2 வருஷமா உங்களுக்கு டைம் கொடுத்தா அதுவும் நீங்க ஒண்ணும் பண்ணலையடா. நம்ம வாயை திறக்கலாமா? இந்த சீசன் என்ன தோத்தால ஜெயிச்சாலும் மீசை முறுக்கணும். ஹோம் கிரவுண்ட்ல போய் 4 மேட்ச். நீ பேசாத. நாங்களே பேசிக்குவோம். நான் ஹோம் கிரவுண்ட்ல நீ பேசலாம். நாங்களே பேசிப்போம். நாங்களே பேசிப்போம். புரியுதா? எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எங்களால தாங்கிக்க முடியல. நீங்க எப்படி இவ்ளோ சீசனா தாங்கிக்கிறீங்க இந்த மாதிரி? ஆனா எனக்கு என்ன தெரியுமா, கோலி வந்து ரிட்டையர்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. அதனால அந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் அந்த மனுஷனுக்காக ஒரு தடவை ஜெயிக்கணும்னு தான் பண்றாங்க. கோலி வந்து கப் எடுத்துன்னு போனோம். சரி, நீ என்ன தெரியுமா? சோப் ஃபுட்பால் கேள்விப்பட்டிருக்கல? சோப் ஃபுட்பால் நம்ம தான் விளையாடிக்கிறோம்னா போயிருக்கோம்ல. ஆமா. நீ என்ன பண்ண போற சொல்லு? அங்கே போய் விளையாட போகிறோம். சோப் கிரிக்கெட் ஆட போகிறோம். கிரிக்கெட் விளையாட போகிறோமா? சோப் கிரிக்கெட். ஓ, சோப் ஃபுட்பாலில் நின்றுக்கிட்டே பொத்துன்னு வந்தவன் ஒருத்தன் தான். அந்த வீடியோவை பாருங்களேன். அடே, கிரிக்கெட் ஃபீவர் டைமு ஃபுட்பால் அடின்னு உட்காந்துக்கிறீங்க. நீ என்ன ரெண்டு போட்டுருக்க? தொடர்ந்து எல்லா மேட்சும் சென்னை ஸ்டேடியமுக்கு போனேன். எல்லா மேட்சும் தோக்கறத ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சாங்க. அப்படி பேசறதாடா வாடா. இதான் சிஎஸ்கே ஓட லாயல்டி. புலி, ஐயோ அந்த டயலாக் மறந்துட்டேன். புலி பசிச்சாலும் புள்ள திங்க. ஆமா, அதுவே சிஎஸ்கே ஓட. என்னவா லாயல்டி? இப்படி தான்டா இருக்கணும். ஏய், தோக்கிறது ஜகஜண்டா. நீ மட்டும் தேவன் போடுவியா? பாடுறாங்க 22 கோக்குடா. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடாவா? வாடா ஏரே கோடா. சீக்கிரமா கிளம்புங்கடா கேக்குறீங்களாடா? FIFA ஆடிக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து. ஆமா, சின்னசாமி ஸ்டேடியம் குட்டியா இருக்குது. விபத்தியா ஒருத்தர் ஷேடோ பிராக்டிஸ் பண்ணுகிறாரு. தம்பி நான் வேணா பண்ணுங்க. இது எங்க கோட்டை. ஆர்சிபி வின் பண்ணிடுச்சுன்னு செம்ம குஷியில். எவ்வளோ 9 விக்கெட்ஸா? இங்க எவ்வளவு விக்கெட்னு பார்ப்போம். போட்டி அவங்களுக்குள்ள இல்லை, நமக்குள்ள. இது வந்து முகப்பேர் ட்ரிபிள் எம் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே இருக்கு. ஹலோ, இங்கே பாரு, என்ன ப்ராக்டிஸ் பண்ணாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆடாரிவன் போடுங்க. எப்படி சொல்லு. நீங்க 2 பேரும் வைக்கிறத கூட்டிட்டு அந்த ஆடா இவனா யாரு ரூல்ஸ் கேட்டுவாங்க. ரூவா வெளில போச்சுன்னா அவுட்டு. அன்றாம் போலிங் தான். ஓடி தான் எடுக்கணும். ஓடி எடுக்கலாம், தவங்க எடுக்கலாம். இதுல பட்டா 1 2 அதெல்லாம் கிடையாது. ஓடி தான் எடுக்கணும். அந்த பாக்ஸ் குள்ள போனா ஸ்ட்ரைட்டா போனா 6. மற்ற இடத்துல போட்டா 4. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சொல்லுடா. எப்படா கேப்ப? அன்றாம்ஸ் தான், ஒழுங்கா போடு. ஆளும் ரொம்ப ஜாகிரதையா வைக்க வேண்டியதா இருக்கு.
ஸ்கோர் எவ்வளோ? அவுட். கை விட்டு தூக்கிக்கிச்சு. சரி அப்புறம் போங்க அடிக்கிறேன்னு வாங்கடா. ஆமான்றேன். அப்பாடா அவன் எப்பயோ வந்துட்டான்டா. என்னப்பா 9 விக்கெட்ஸ் நோ லாஸ். போடுறா சூப்பரா. ஒரு ரன் நோ பால் வைட்ல ரன் இருக்கு. ஒழுங்கா போடுறா அப்புறம் நமக்கு அவனுக்கு போடுறாங்க அப்படிதான். உடம்புல எல்லாம் பிடிச்சி விடு அவன் போக நம்ம நேர்மையா ஆடுவோம்டா. சார் என்ன அப்போதுல இருந்து முட்டி போட்டு ஏதோ பண்ணுகிறீங்க. இடுப்பு வந்துடும், அதனால சேஃபா நம்ம முட்டிகால் போட்டு தவறலாம். போறதா அப்பா எழுந்து நின்று போடணும்ப்பா. இப்ப பாரு ஆளை எத்தனை பேர் அவுட். என்னடா பண்ற? படுத்துருங்க எனக்கு தெரிஞ்சு போகாது. டேய் டக்குன்னு மாத்திடுவோமா பெஸ்ட் ஆஃப் 3ன்னு சொல்லு. கொஞ்சமா உழுது டீம்ல அவ்வளவுதான் நம்ம போலிங்க. நீ வந்து நின்னு பாரு, இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்தாலே ஊந்துறேன் கீழ. ஓவர் த்ரோலாம் கிடையாது. மூணு விக்கெட் உங்களுக்கு சும்மா ஓசில குத்தோம்டா. மறந்துலாம் பேசுறீங்க. 40யா? தம்பி நீங்க தான் போய் ஆடணும் போங்க. எந்திரிக்குது. பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ல 56ஆ? அஞ்சு ஓவர் போதும்டா. 5 ஓவருக்கு 51 அடிக்கணும்டா. நல்லா இருக்குமே உனக்கு, ஜாலியா விழுந்து பேசுறீங்களே தவிர செயல்ல காட்ட மாட்டீங்களேப்பா.
ஸ்டேடியம்ல நம்ம ஆடுறத பார்த்து அந்த மாதிரி ஆயிட்டியாடா. நம்ம பேட்டிங்ல பாத்துக்கலாம். பாரு இப்போ என்ன மாதிரி அடிக்க போகிறோம் பாரு. 50 தானே? 65. குறைஞ்சது நீங்க சிஎஸ்கே மாதிரி 15 கொடுத்தீங்க. பாரு இப்போ பாருங்க கிளி பார் 6 பார். ஃபர்ஸ்ட் பால் சாமி குட்டியாப்பா. அடுத்த பால் உனக்கு விட்டுருவல. ஆடு. ருவாக்ஸ்ல அவுட்ரா டேய். ஓட முடியலடா. சூப்பர்ரா. ஆரித் சாமிடா. எவ்வளோ டார்கெட்? 65. கம்மியா இருக்கு. டேய் ஓட விடாதடா. நோ பால் அவுட். நோ பால் சொல்லி அவுட் அவுட். என்ன அடிக்கிறல? எனக்கு சித்தம் கலங்கிருச்சு மொத்த உலகமுமே அடடா சுத்த மரத்து தம்பி எந்த கையில புடிச்சீங்க பிரயோஜனம். போறதா எப்படி புடிச்சி மேல போட்டு குத்து இருப்பாரா? நீங்க ரொம்ப நாளா வீடியோ எடுத்து அப்படியே பேசி விட்டாருங்க. அவன் படுத்துட்டான். ஏய் போங்க அடிக்காதீங்கடா போங்கடா. ஏய் போறதா ஸ்கோர் 13. போறடா ஸ்கோர் 14 டா. எப்படின்னா எப்படி சொல்றது? ஆடவே மாட்டேன். வாட விட்டாதானடா. எப்போ சிக்னல் வைப்பானோ அவன் வந்து நிற்கிறான். என்னடா டான்ஸ்ல ஆடுற? என்னது? அப்பா கலாய்க்கறாப்பா. கேட்ச் ஒன் பிச் ஒன்னாந்து. என்னடா பண்ணுது இது? இவரு பெரிய சிவம் டூபே. அடிச்சா காத்துல தான் அடிப்பாரு. ஏன் தூக்கி கேட்டிக்கிற? தூக்கி எங்கடா அடிச்சேன்? அடிச்சேனா அதை பாரு. 27 அங்க. எல்லாத்துக்கும் போக யாரா வந்து வீடியோ எடுங்க. Can you see one more time, please? ஃபுல் ஏமாத்தி இந்த பெங்களூர். சிக்ஸா போறா. நீ அவுட் ஆயிடுவா. டேய் தூக்கிறியாடா? டேய் நீ என்ன அவன் ஊந்துட்டே இருக்க? ஏன்டா ஊந்துட்டே இருக்க நீனு? Twenty-two to win, 2 hours.
ஏ தோக்க போற மேட்சுக்கு ஏன்டா இவ்வளவு வாதாடுறீங்க? சரிடா. ஏய் லாஸ்ட் ஓவர் 4 ரன்ஸ். ஏய் பரவாயில்லடா கோகுலு. சிங்கத்தோட நீ அடிச்சிருப்படா. ஏதோ மஞ்சள் சுக்கா போட்டு முதல் தடவை சிரிக்கிறோம். இங்கேயாவது சிரிச்சிருப்போம். வா ஆடாரி வன். ஏய் இந்த மேட்ச் நான் ஆடுறேன். வா கோகுலுக்கு பதிலா நானு இந்த மேட்ச். என்ன பண்ணலாம்? சரி என்ன பண்ணலாம்? bowling-ஆ? ஏய் பேட்டிங். அவர் வந்துட்டார்ல. டேய் தானடா. ஏய் ஒரு மேட்ச் ஜெயிச்சு குடுப்போம்டா. கீழே எவ்வளவு வருஷம் தான் கீழே இருப்பாங்க. என்ன தேவேஷ்? எவ்வளவு வருஷம் தான் கீழே இருப்பீங்க? மேல வாங்கடா. It was at this moment that he knew he f***ed up. 4 நாங்க இவன் இருக்காங்க தடுக்கிறதுக்கு. நீ தட்டி விடுவா 4. அம்பேர்ரா. என் கால்ல மட்டும் போயிடுச்சு ரிஃப்ளெக்ட். நான் அம்பேர். அப்ப இவன் இங்க இருக்கானே அவன். இவன் கால் பட்டு அப்படி போச்சு. அப்படியே போயிடுச்சு. தட்டி அவுட்டா? ஆமா. இல்ல தட்டி இல்ல. என் கால் பட்டு போச்சு. அவன் கால் அடிச்சு போச்சு. தட்டி உள்ள அவன். சுத்த கேவலமா. டேய் அவன் கால் தட்டி விட்டு நீ. டேய் அப்படியே ஒரு கால் ரெக்க வேற. அவன் இப்படி ஃபுட்பால் ஆடுறான் கால்ல. அங்க அடிங்க. ஐயா நீங்க ஓரமாவே நின்னு வீடியோ எடுங்க. சரி ஓகே. இல்ல என்ன இது நானாவது ஆடி இருப்பேன். என்ன கேமரா பண்ண வச்சுட்டு இந்த பண்ணு. இதுக்கப்புறம் நீ போய் ஆடுப்போம். கோகுலி கிடையாது சும்மா. அப்பா சோலி முடிச்சு. நானே ரன் ஓட போறேன். அப்படியா? ஓடு ஓடு. தோனி ஃபீல்ட் செட்டிங் ஆடே. இங்க வரல போ. ஏய் அப்பா கிரீஸ்ல தான் இருக்கு. இல்ல அவுட் இல்ல. புடிங்கடா முதல்ல பால் எல்லாம் புடிங்கடா. பால் பேட்ட ஒண்டா வருது. அரண்டு போயிட்டு ரொம்ப பண்றானே. சைலன்ஸ் பண்றாரு அவரு. என்னடா பண்ண? அவன் வேணும்னே பண்ணான்டா. முட்டிக்கிட்டு போயிருக்கா. 38 வின்னா. இல்ல அங்கிள் என்ன பண்றீங்க? வைக்கின் வர. ஓகே. நான் இதுல பாத்துட்டு இருக்க பால் என்ன இது ஏன்டா வருது? கீப்பர் வாங்க. ஏய் சொன்னடா. சேனல்ல போறீங்க. அரினா. ஏடா பிளேயர். நீ ஆடல விட்டு. கேமரா சாட்சி. அவுட் வா வா வா. ஓகே அவுட். ரெண்டு பால் ரெண்டு அவுட் 6 ஆட்ரிக்கு. இல்ல
பேசாம ஒருத்தர் ஆடுறதுல ஆடி போயிருப்பாங்க. அவுட் அவுட் ஆட கூட பிரச்சனை இல்ல. ஜாலியா விழுந்து பாக்குறேன். அது அவுட் இல்லையா ஆர்வமா திரும்புனே டப்புனு விட்டுட்டேன். பா நான் எதுக்கும் பாத்துக்கிறேன். ரன் அடிக்கல பேர் 3 விக்கெட். வயசான காலத்துல எதுக்கு இப்படி எல்லாம் ஊந்துக்கினு இடுப்பு ஓடுன அவுட் ஆனு இப்படி திரும்புனா அப்படியே எப்படி ட்ரை பண்ணனும் சுதன் கட்டல. அப்படியே எகிரி விக்கெட் உள்ள. அடிக்க மாட்டான்டா போறா சென்டர் வா. அடிக்க மாட்டான். விக்கெட் கீப்பர் கொஞ்சம் ஜூம் பண்ணு சார். குளிச்சிட்டு இருக்கா சார் கீப்பர். ஏதோ வயசானவங்க இருக்கிறாங்கன்னு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் போறோம். கேமரா பின்னாடி யாரு இருக்கான்னு எனக்கு தெரியாது. அமைதியா ஆரம்பிச்சாங்க. செம்மையா இருக்கு. இன்னும் பாலை பிடிக்க முடியல, எழுந்துக்க முடியல, ஓட முடியல. இது ஒரு புது இது வரைக்கும் யாரும் அப்படி பண்ணதே இல்ல. சோ இதுல கிரிக்கெட் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆடுறோம். ஏத்துன்னு போடா அப்படியே. ஊந்துறடா. என்ன பக்கம்? போறீங்களா பிச்சிருப்பாளுங்க என்னதுக்கு காலை. ஒரு கட்ட அடி இல்ல அடிக்காத. பிள்ளைங்களா அதுங்க மொத்தத்தனமா ஆடுதுங்க. அப்படி அதுங்க விழுத்த பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அந்த வாட்டர் பாலன் எடுத்து அடிச்சிட்டானுங்க. தேவேஷ் முதுகுலியா அடிச்சான். இன்னொருத்தன் எவனு தெரியல காதுலியா அடிச்சான். முகப்பேர்ல ட்ரிபிள் எம் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இருக்கு இந்த இடம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சின்னதா இருந்தாலும் காம்பேக்டா இருக்கு. செம்ம ஜாலியா இருக்கு. இன்கேஸ் நம்ம எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட அப்படியே போய் அட்மிட் ஆகிடலாம். அது வசதியாக இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஜாலியாக ஆடலாம். நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். பேட்டு ஸ்டெம்ப் எல்லாம் எங்களுக்கு தான், நம்மளே இருக்கணும். அவங்க ஃபுட்பால் தான் கொடுப்பாங்க. இது நம்ம ஒரு புது விதமாக பண்ணலான்ட்டு நாங்கள் கிரிக்கெட் ஆடினோம். செம்ம ஜாலியாக இருந்தது, இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தது. நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்க உங்களிடமிருந்து கிடைப்பது உங்கள் குணா மற்றும் நண்பர்கள்.